டெய்லி ஃபைவ் ஃபேக்ட் பார்ட் 4. 1973 ரிலீஸ் ஆன தி எக்ஸாசிஸ்ட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் எதிர்கொண்டிருக்கு. அது என்னன்னா, ஒரு நாள் அவங்க ஷூட்டிங் போறப்ப மொத்த செட்டுமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க பேய் ஓடுற சீன் எடுக்கிற ரூம் மட்டும் தீப்பிடிச்சு எரியவே இல்லை. அதுவும் இல்லாம அங்க இருக்க கேஸ்டிங் குரூக்கு நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. இதனாலேயே ஒரு நாள் ஷூட்டிங் அப்பயும் ஒரு ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு மந்திரிச்சுட்டு தான் அன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. இதனாலேயே இந்த படம் சபிக்கப்பட்ட படம்னு நிறைய வதந்திகள் இருக்கு. 1982 ரிலீஸ் ஆன த போல்ட்ரிஜிஸ்ட் அப்படின்ற படத்துல ஒரு ஃபேமஸான ஸ்விம்மிங் பூல் சீன் இருக்கு. அதுல போலியான எலும்புக்கூடுகளுக்கு பதிலாக உண்மையான மனித எலும்புக்கூடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஏன்னு டைரக்டர்கிட்ட கேட்டப்ப, போலியான எலும்பு கூட தயாரிக்கிற செலவை விட உண்மையான எலும்புகளோட விட ரொம்ப மலிவா இருக்கிறதால படத்துல பயன்படுத்தினதா டைரக்டர் சொல்றாரு. இது இந்த படத்துல நடிச்ச ஹீரோனியான ஜோபத் வில்லியம்ஸ்கே தெரியாது. நம்ம எல்லாருமே த காஞ்சரிங் 2 படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல ஒரு பழஞ்ச மனுஷன் நடந்து வர மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கு. அந்த சீன் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற காரணத்தினால போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அந்த சீனை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஜெர்மனியில உள்ள அனனேசியா மைக்கேல் அப்படிங்கிற பொண்ணோட உடம்ப ஒரு கெட்ட ஆன்மா ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த ஆன்மா வரட்ட கிட்டத்தட்ட 67 தடவை எக்ஸோசிசம் பண்ணியும் அந்த ஆன்மா அந்த உடம்பு விட்டு வெளியே போகல. இதனாலேயே அந்த பொண்ணு சில வருடங்களே உடல்நல குறைவால இறந்துட்டா. இந்த பொண்ணோட கதையை தான் த எக்ஸாசிசம் ஆஃப் எமிலி ரோஸ் அப்படின்ற படமா எடுத்திருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம். நம்ம எல்லாருக்கும் அனபல் பொம்மை பத்தி தெரியும். ஆனா அதோட ஆரிஜின் எங்க ஆரம்பிச்சுன்னா, டோனா மற்றும் ஆன்ஜி அப்படின்ற 2 நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட தான் அந்த பொம்மை முதல்ல இருந்திருக்கு. இந்த பொம்மையை டோனாவோட அம்மா தான் டோனாவுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இது ஸ்டார்டிங்ல நார்மலான பொம்மையா இருந்தாலும் போக போக தானா நகர்றது, வீடு ஃபுல்லா தன் கையால கிறுக்கிறது, வீட்டுக்கு வந்து விருந்தாளியை அட்டாக் பண்றது, இது மாதிரி செயல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டி டோனாவோட ஃபேமிலி பயந்து அந்த டைம்ல ஃபேமஸா இருந்த எட் மற்றும் லொரைன் அப்படின்ற எக்ஸோசிசம் பண்றவங்க வீட்டுக்கு வர சொல்லி அந்த பொம்மையை எக்ஸோசிசம் பண்ணி அவங்களோட கல்ட் மியூசியத்திலே யாருக்கு எந்த பிரச்சனையும் வராத வகையில் ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல அடைச்சு வச்சிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.